மக்கள் கையேந்தி நிற்கிறாங்க. அரசாங்கம் 76 ஆண்டா திராவிட கட்சிகள் வந்ததிலிருந்து. இப்போ பாஜக 2ஆ பிளவுபட போகுது. அண்ணாமலை வேற கட்சி ஒண்ணு தொடங்க போறாரு தனியா அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத பத்தினா நம்ம கவுண்டமணி காமெடி மாதிரி தான். இப்ப எல்லாரும் நீங்க அவர் பேசல, பிரஸ் மீட்ல பேச மாட்டீங்கன்னு சொல்றீங்க. என்ன பேச சொல்றீங்க? ஆதவர்ஜுனா தான் விஜய் அவர்களை இயக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? விமர்சனங்கள் கதை ஏதாவது ஒண்ணு நியூஸ் வரணுன்றதுக்காக பாஜக தான் விஜய் அவர்களை இயக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக விஜய் இயக்கலைங்க. ஆனா தனியா கூட பிரஸ் மீட் கொடுக்கலாம்ல. வெறும் பிரஸ் மட்டும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு மட்டும் பிரஸ் மீட் கொடுக்கலாம்ல. அதாவது பிரஸ் மீட்ல கொடுத்தா மட்டும் என்ன நடந்துட்டு போகுது? அதிகமா நடந்துன்னு இருக்குதுங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சிறுமி பலாத்காரம் அனைத்தும் நடந்துன்னு இருக்குதுங்க. வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க. இந்த ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி அமைந்து 23 நாள் 24 நாள் ஆகுதுங்க. சட்ட ஒழுங்கெல்லாம் அப்படியே தான் இருக்குதுங்க. ஒரே ஒரு போன் போட்டாலே போதும், ஐஜிக்கு அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதிகமா நடந்துன்னு இருக்குதுங்க. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சிறுமி பலாத்காரம் அனைத்தும் நடந்துன்னு இருக்குதுங்க. திராவிட கட்சிகள் என்ன குற்ற நடவடிக்கை நடந்துருக்கிறதோ அதே மாதிரி தான் நிறைய குற்றவாளிகள் தவறு செய்துங்கிறாங்க. அந்த சட்டப்பிரகார நடவடிக்கை தீவிரமா இன்னும் நடைபெறல. இனிமேல் பிகினிங்ல என்ன நடக்குதோ அதான் நடந்துருக்குதுங்க. தளபதி ஆட்சி தானே, குறையில்லாம நிறைவா போயிட்டு இருக்கு. புதுசா ஒரு மாற்றம் எதிர்பார்த்தது மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தோம். அந்த மாற்றம் விஜய் கிட்ட வந்திருக்குது. அவருக்கு இப்ப ஒரு வருஷம் கொடுத்தாதான் அவர் என்ன பண்றாருன்றதை நம்ம சொல்ல முடியும். எடுத்த உடனே 1 மாசம் 2 மாசத்துல சொன்னோம்னா சொல்ல முடியாது. அதனால அவர் மாற்றத்தை வந்ததுக்கு, விஜய் வந்ததுக்கு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாம ஒரு புது கட்சியா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இவர் புதுசா வந்திருக்காருன்ற மினிமம் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் கொடுத்தாதான் அவர் என்ன செய்திருக்காரு இல்ல மத்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றது அவர் சொல்ல முடியும். எடுத்த உடனே அதை எல்லாத்தையும் சொல்லணும்னா பண்ண முடியாது. இப்ப வந்திருக்க டிவி ஆட்சி மிக சிறப்பாக செயல்படுது இந்த 15 நாள்ல. ஆனா எதிர்வரும் காலத்துல அவர் சொன்னார் நண்பா, நண்பி, தோழா, தோழின்னு அவங்க இந்த இளைஞர்கள் தான் இன்னைக்கு ஓட்டு போட்டு அவர் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு போதுமான பாதுகாப்பு வசதி, குறிப்பா மகளிருக்கு, பெண்களுக்கு இந்த பாதுகாப்பு வசதி, கல்வி, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புத்துறை, இது எல்லாத்தையும் செய்தாருன்னா சிறப்பான ஆட்சியாக வரும் எதிர்வரும் காலத்துல. திமுகக்கே டஃப் கொடுக்குறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, திமுகவுக்கே டஃப் அப்படிலாம் நம்ம சொன்னோம்னா போட்டியில போயிடும். அத ஏடிஎம்கே டிஎம்கேன்ற டஃப்புக்கே போகக்கூடாது அவங்க. ஏன்னா ஒரு புதுசு இப்ப எல்லாருமே முகம் தெரியாத ஒரு தலைவர் அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. பாதி பேர் முகம் தெரியாத ஒரு வேட்பாளர்கள் தான். அதனால திமுக டிஎம்கே, அதாவது திமுகவுக்கும் ஏடிஎம்கேவுக்குன்றது டஃப்ன்றது அதை எடுத்துக்கூடாது. அது மாதிரி சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்களாம் ஒரு மேக்சிமம் ஒரு 30-50 வருஷமா ஆண்டுட்டாங்க. அவங்கள நம்ம அது மாதிரி எடுத்துக்கவே கூடாது. இவங்க புதுசா வந்திருக்காங்க, அதை மட்டும் பத்தி பேசினா நல்லா இருக்கும். எந்த ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியா இருக்கிறவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம நம்மளோட நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோமோ அந்த பயணத்தை தொடர்ந்து செய்துட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ தாவேகா வெறும் சோசியல் மீடியாவில மட்டும் தான் இயங்குதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? சோசியல் மீடியா நாமளே ஏற்படுத்தி கொள்ளதான் அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. ஆனா சோசியல் மீடியா அவங்கவுங்க வீடியோ வச்சுக்கின்னு விமர்சனம் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. தேவையற்றதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு போடணும். அவங்க வீட்டுல மொபைல் இருக்குதுன்றதுக்காக ஆன்லைன் மொபைல் அவங்கவுங்க கண்டதை எடுத்து போடுறாங்க. ஒரு முதலமைச்சர் தப்பா சொல்லக்கூடாது. நல்ல திட்டங்களை வரவேற்கணும், தேவையில்லாத திட்டங்களை மறுக்கணும். அதான் என்னுடைய கருத்து. இல்ல, சோசியல் மீடியாவில சொல்றது அது உண்மைதான். சோசியல் மீடியாவில பண்றாங்க. ஏன்னா சின்ன வயசுன்னும் போது அவங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே அந்த சோசியல் மீடியாவில தான் இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே இப்ப செல் இருக்கு, ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, எல்லாமே இருக்கு, சிஸ்டம் எல்லாருமே அப்டேட் பண்றாங்க. அதனால அவங்க சோசியல் மீடியாவில தான் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன வயசுன்னும் போது அவங்க அதை தான் அப்டேட் பண்ண முடியும். இப்போ மற்றவங்களாம் பண்ண முடியும்னா அவங்க பண்ண முடியாது. ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கும் ஒரு தென்னை இருக்கு. அதனால அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. இப்போ சின்ன வயசு பசங்க அப்படின்னும் போது சின்ன வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மீடியாவில் போயிட்டு சோசியல் மீடியாவில் நம்மளும் வரணும், பாப்புலாரிட்டி ஆகணும் அப்படின்றத தான் பண்ணுவாங்க. அது நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்ல. இப்ப இந்த 15 நாள்ல எந்த அமைச்சர்கள் போய் களத்துல இறங்கி வேலை செய்யாம இருக்காங்க? அதை சொல்லுங்க பார்ப்போம். எல்லா அமைச்சரும் போய் அந்தந்த துறையை சேர்ந்தவங்க அந்த போறாங்களா? டிவி பிரபு சார் இருக்காரு, அவர் போயிட்டு இப்ப இந்த கனிம வளத்துறையை போயிட்டு லாரிலாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிறப்பான இந்த திருச்செந்தூர் கோயில் போயிருக்காங்க. இதெல்லாம் சிறப்பான நடைமுறைப்படுத்துறாங்க. இனிமே கட்டணமே தேவையில்லை. சாமி பார்க்கறதுக்கு எதுக்கு கட்டணம்? கரெக்டான கேள்வி தானே. விஜய் அவர்கள் பேட்டியே கொடுக்க மாட்டாரு, பேட்டி கொடுக்க பயப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பயம்ன்றது இல்ல, ஒருத்தர் கேள்வி கேட்டா இன்னும் இங்க 1000 பேர் நிக்கலாம். அந்த இடத்துல எத்தனை பேர் நிக்கலாம்?
10 பேர் நிக்கலாம், இந்த இடத்துல 1000 பேர் நிக்க முடியுமா? அப்படி அவர் பேட்டி கொடுக்குறாருன்னும் போது லட்சக்கணக்கான பேர் அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால பேட்டி கொடுக்க மறுக்கிறாருன்றதுல அவர் இல்லைன்னா அடுத்த அமைச்சர்கள்லாம் ஊடகத்துல வந்து எல்லா தகவலும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இல்ல அவருடைய எண்ண ஓட்டங்கள் பேசாமலேயே நம்ம செயல்ல காட்டலான்னு கூட எண்ணமா இருக்கலாம். அது பொறுத்திருந்து பார்த்தா நல்லா இருக்கு. ஜெயலலிதா அம்மா வந்த பீரியட்ல இருந்தே எல்லாரும் பேட்டி கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சிஎம்ஆனாலே பேட்டி கொடுக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. இதை அவர் வந்து கடைபிடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுடைய அரசியல் இது, அவங்களுடைய மெஜாரிட்டி அவங்க வந்து அரசியலே வந்தாங்க. இப்போ அண்ணன் வந்து விஜய் அண்ணா வந்து நடிப்பு மூலியமா வந்தாரு. இளைஞர்கள் வந்து கவர் பண்ணாரு, குழந்தைகளை கவர் பண்ணாரு. அதனால அவருக்கு வந்து அது பேசணும். மீடியா அவர் நடிக்கும் போதே கூட மீடியாவை அதிகமா மீட் பண்ணியிருக்க மாட்டாரு. இப்போ விஜய் அவர்கள் கூட்டம் வரும் அதனால பேட்டி கொடுக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா தனியா கூட பிரஸ் மீட் கொடுக்கலாம்ல, வெறும் பிரஸ் மட்டும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு மட்டும் பிரஸ் மீட் கொடுக்கலாம்ல. அதாவது பிரஸ் மீட்ல கொடுத்தா மட்டும் என்ன நடந்துட போகுது? நீங்க நல்லது நடக்கணும், அதுதானே. இப்ப எல்லாரும் நீங்க அவர் பேசல, பிரஸ் மீட்ல பேச மாட்டீங்கன்னு சொல்றீங்க. என்ன பேச சொல்றீங்க? மக்கள் சேவை செய்யறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்னன்னா நிறைய நமக்கு டைம் இல்லை அப்படின்னால பேசாத ஒரு அவாய்ட் பண்றது, அது தப்பு இல்லை. அவங்க சேவை செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும்போது அவங்க பேசுறதுக்கான நேரத்தை ஒதுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. முதல்ல மக்கள் சேவை மட்டும் தான் செய்யறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க. அதுக்கு ஒரு நேரம் வரும் அவர் பேசுறதுக்கு. வருடம் வருடம் 10th 12th படிச்ச மாணவர்களுக்கு விருதுலாம் தருவாங்க. யார் முதல் மதிப்பெண் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தருவாங்க. ஆனா இந்த வருஷம் வைக்கல. எதனால வைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து விஜய் சாரே வந்து யாருக்குன்னு தெரியாமவே செய்திருக்காரு. கண்டிப்பா இவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. இதுக்குண்டான பலன் வந்து முதல் மதிப்பெண் எடுத்த மக்களுக்கு வந்து பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரிக்கோ இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கட்டாயம் கிடைக்கும் என்று இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல இப்ப ஆட்சிக்கு வந்துட்டதால அதை கொடுக்க முடியாம இருக்கலாம். இல்லைன்னா அவங்க இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணலாம்னு கூட ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. தனிப்பட்ட முறையில செய்யலாமா இல்ல அரசாங்கத்து மூலியமா செய்யலாமன்ற கூட ஒரு ஐடியாவில் வச்சிருப்பாங்க. உடனே நம்ம அதை சொல்ல முடியாது. அவங்க என்ன செய்யறாங்களா இல்லையா, இல்ல ஸ்கூல்லாம் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பத்தி பேச முடியும். இப்ப பேச முடியாது. இப்போ பாஜக 2 பிளவுபட போகுது அப்படின்றாங்களே, அது உண்மை நினைக்கிறீங்களா? பாஜக பிளவுபடாதுங்க, இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்குதுங்க. அண்ணாமலையை அவரை வச்சு அரசியல் செய்தால் மீண்டும் அவருக்கு வந்து பணி நியமனம் செய்யணும் தலைவராக. மக்கள் வந்து அவருக்கு வந்து தனி ஒரு செல்வாக்கு இருக்குது அண்ணாமலைஜிக்கு. இப்போயோ ஜூன் 4ஆம் தேதி அவர் டிக்ளேர் பண்ண போறாருங்க, இந்த மாதிரி அரசியலுக்கு தனியாக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு. பண்ணா இன்னும் அது விஜய்க்கு வந்து ஆபத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து மோடிஜி தொண்டனா தான் நீ வரைக்கும் செயல்பட்டு வருகிறார் அண்ணாமலைஜி. எங்களை அண்ணாமலை ஒரு நல்ல மனிதர், நேர்மறை மனிதர், மாஸ்டர் பிளான் போட்டு மக்களுக்கு நல்லது செய்வார். அதனால அண்ணாமலை வந்து எதிர்பார்க்குறாங்க இளைஞர்கள்லாம். விஜய் எப்படி எதிர்பார்த்து அவருக்கு வந்து வாக்கு சேகரித்து அவர் வெற்றி பெற வச்சாங்களோ அதே மாதிரி அண்ணாமலைஜிக்கும் ஒரு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அண்ணாமலைஜியும் வருங்காலத்துக்கு எதிர்பார்க்குறாங்க, அவரும் வெற்றி பெற்று ஆட்சியில் அமையன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கட்சி ஆரம்பித்தால் அது நடக்கும். இப்போ மோடிஜிக்கு தான் அவரு சப்போர்ட் பண்ணி வராருங்க. அதை பற்றினா நம்ம கவுண்டமணி காமெடி மாரி தான், அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஏன்னா அது ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு சுற்று வரும். சீமான் வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ விஜய் வந்தா 2 வருஷம் ஆட்சி பிடிச்சிட்டாரு. சப்போஸ் அந்த மாதிரி நினைப்பு கூட அண்ணாமலைக்கு இருக்கலாம். கண்டிப்பாக ஆரம்பிச்சா வரவேற்பேன். ஏன் அப்படின்னு கேட்டா, பிஜேபின்றது ஒரு நிலைநாட்ட முடியாம இருந்தது தமிழ்நாட்டுல. அண்ணாமலை என்ற ஒரு மனிதர் வந்துதான் பிஜேபினா என்னன்றத இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தினார். அதன் பிறகுதான் வந்து இப்படிலாம் இருக்குதான்றதே மக்களுக்கு தெரியும். அதனால அவர் கண்டிப்பா கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா கண்டிப்பாக வரவேற்போம். சீமான் அவர்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? சீமான் வந்து தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாரு. அதனால அவரை யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ விஜய் வந்தாருன்னா விஜய் வந்து சீமானுக்கு வந்து விஜய் மேல கோபம் வந்து என்னன்னாக்கா, திராவிடமும் தமிழ் தேசம் எனக்கு இரு கண்கள்னு சொன்னாரு. சீமானன் வந்து அது சொல்லல. தமிழ் தேசம்னா தமிழ் தேசம் மட்டும் சொல்லு, திராவிடம்னா திராவிடம் மட்டும் சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவருக்கும் ஒத்து வரல. மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தான். எப்படி பாஜக தான் விஜய் அவர்களை இயக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக விஜய் வந்து இருக்கலைங்க. அவரு விஜய் தான் ஆரம்பத்துல இருந்து மோடிஜி தாமரைஜின்னு ஒன்று திட்டினுக்கிறாருங்க. இதெல்லாம் வந்து கண்மூடித்தனமா பேசக்கூடாதுங்க. மோடிஜி அப்படின்னா வந்து மோடிஜி கூட தான் கூட்டணி இருக்கணும். ஏன் வந்து திராவிட கட்சி கட்சின்னு சொல்லிட்டு எதிரி கட்சிக்கிட்டே இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால வந்து அதை சரியா சொல்ல முடியல என்னால. கட்சியை சேர்ந்த மினிஸ்டர்ஸே வந்து இப்ப அறநிலைத்துறை அமைச்சர்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேர் எடுத்திருக்காரு. அதை பத்தின கருத்து என்ன? உண்மையாவே நான் இந்த போஸ்டிங் வாங்கி நான் சொல்லல, இது சாதாரண மக்களா அவங்களோட இடத்துல இருந்து நான் பார்க்கும்போது உண்மையாவே நல்லா இருக்கு. ஏன்னா இது மாதிரி ஒரு ஆட்சியிலையும் நம்மளா போயிட்டு அது உள்ளாடி போய் செக் பண்ணணும். அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இவர் இதை பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்தது என்ன நடக்கும், இதெல்லாம் கரெக்டா இப்பதான் கரெக்டா பண்றாங்கன்றத வந்து மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரிதான் நடக்காம இருந்துச்சு. இப்ப அவங்க லைவா பாக்குறாங்க, நியூஸ் தான் அதிகமா பாக்குறாங்க. மற்ற நிகழ்ச்சியெல்லாம் தள்ளி வச்சுட்டு
தளபதியை பத்தியும் பாக்குறாங்க, தளபதி பத்தின செய்தி அவங்களோட தொண்டர்கள் அவங்க என்ன பண்றாங்க மக்களுக்கு நேரடியா போய் ரீச் ஆகுது. இப்ப ஆதவர்ஜுனா தான் விஜய் அவர்களை இயக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விமர்சனங்கள் கதை ஏதாவது ஒன்று நியூஸ் வரணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று கதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது இல்ல. எந்த மாதிரி சலுகை எல்லாம் மக்களுக்கு செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது நிறைய மக்கள் வந்து கையேந்தி நிற்கிறாங்க. அரசாங்கம் 76 ஆண்டா திராவிட கட்சிகள் வந்ததுல இருந்து அந்த கையேந்தி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வேலை கொடுக்கணும், அரசாங்க வேலை. அந்த அரசாங்க வேலை இருந்தாலே அவங்க குடும்பத்தை அவங்க வந்து திருமணம் பண்றதோ கடன் வாங்காம இருக்கிறதோ இதெல்லாம் வந்து அவங்க பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. அரசாங்க வேலை இருந்தால் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு வேலை இருந்தாலும் அவங்க குடும்பம் ஆல்ரெடி செட்டில் ஆகிடும். அதை வச்சு அவங்க வந்து அனைத்து விஷயங்கள்லாம் வந்து சரி பண்ணிக்குவாங்க. இந்த மணி பிரச்சனை தான், பணம் பற்றாக்குறை தான். அதே மாதிரி வந்து தனியார் மையத்துலேயும் வந்து சரியான வேலை இல்லை, அரசாங்கத்துலேயும் சரியான வேலை இல்லைங்க. 20,000 ஆசிரியர்கள் வந்து அப்படியே வேலை போடாமல் இருக்குது. பணி நியமனம் செஞ்சாலே போதும் மக்களுக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். முதலமைச்சருக்கு சில கோரிக்கை வைக்கிறீங்கன்னா, மக்களோட குரலான இன்னொரு கோரிக்கை வைக்கணும்னா என்னென்ன கோரிக்கை வைப்பீங்க? முதல்ல அண்ணன் பேசணும்னு நினைக்கிறேன். அண்ணன் பேசினாரா எல்லாம் ஒரு விமர்சனத்தை முற்றுப்புள்ளி வைப்பாருன்னு நினைக்கிறேன். அடிப்படை வசதி, கல்வி, மருத்துவம், குடிநீர் இப்போதைக்கு மிக சிறப்பாக நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு குடும்பத்தை விட்டுட்டு இங்க சென்னையில வந்து வேலை செய்யறேன். அம்மா உணவகத்தில் தான் சாப்பிட்டுருக்கேன். இது ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதுக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கும் மிக பிரமாதமா இருக்குது. இது மேலும் மேலும் இப்போ சொல்லியிருக்காங்க 40 ரூபாய் இருந்தால் போதும், அந்த 40 ரூபாயில ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடலாம். மதியத்தில் வந்து சாப்பாடு, சாம்பார், ரசம் அந்த மாதிரி. இந்த மாதிரி மக்கள் வந்து என்ன மாதிரி கட்டட தொழிலாளர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, வெளி மாநிலத்தில் சேர்ந்தவங்க. இதெல்லாம் செய்துட்டாருன்னா மிகப்பெரிய வரவேற்பா இருக்கும் அவருக்கு. மக்களுக்கு வந்து கடனால தற்கொலை ஆகுது. முதல்ல நல்ல ஒரு விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அதே மாதிரி வந்து வீட்டுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்கணும். ஏற்கனவே கடன் வாங்கினவங்களாம் தள்ளுபடி பண்ணணும். அந்த வாடகை வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு உதவி கொடுக்கணும். வீடு கட்டும் வேலை இல்லாமல் தான் அங்கே சென்னை நோக்கி வராங்க. அங்கே வீடு வாடகை கட்ட முடியாமல் தவிச்சுங்கிறாங்க. விலைவாசி குறைக்கணும். மெயினாக விலைவாசி குறைச்சாலே போதும். மதுக்கடையை மூடணும், விலைவாசி குறைக்கணும்னு முக்கியமான என்னுடைய கோரிக்கை. அண்ணா, உங்களுக்கு நாங்க தொண்டர்கள்லாம் உறுதுணையா இருக்கோம், எப்பவுமே உறுதுணையா இருக்கோம். நம்ம இந்த ஆட்சியில் நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு செயலாற்ற நாங்க ரெடியா இருக்கோம்.